இல்லைங்களா? நான் சர்ச்சுக்கு போகிறேன், ஆண்டவருக்காக என்னால் எந்த நிலையில் கர்த்தருக்காய் வாழ்கிறேன். இப்படியெல்லாம் செய்தோம், ஏன் என் வாழ்க்கையில் போராட்டங்கள், பிரச்சனைகள்? உங்கள் மனதில் இந்த கேள்வி எழுந்ததுண்டா? ஒரு முறை இல்லை பாஸ்டர், பல முறை எழும்பி இருக்கிறது. ஆமென். கிதியோனுக்கும் இதே பிரச்சனை வந்தது. கிதியோன், கர்த்தர் எங்களோடு இருந்தால் ஏன் இப்படி எங்களுக்கெல்லாம் நேரிடுவானே? If God is with us, why should all these problems? That was a major question in the life of Gideon. Amen. பட் நீங்க அந்த புத்தகத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த கேள்விக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கல. Sometimes God may not answer our prayers according to what we ask. காரணம் என்னவென்றால் நம்மை குறித்த தேவ திட்டம் நாம் சிந்திப்பதை விட நினைப்பதை விட மேலாக இருக்கிறது. அந்த பிரச்சனைகள் மூலமாகவே கர்த்தர் சில அற்புதங்களை செய்வார். ஆமென். அந்த உபத்திரவத்தின் மத்தியிலே ஆண்டவர் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. அதனால உபத்திரவங்களை கண்டு நாம் சோர்ந்து போயிடக்கூடாது. Don't get discouraged when you go through problems in life. God has something better to do in your life through those problems. அந்த பிரச்சனை மூலமாக கர்த்தர் நம்மை உருவாக்குகிறார். Amen. கடந்த வாரம் 3 காரியங்கள் கற்றுக்கொண்டோம். Why does God allow afflictions? Number 1, ஒன்று, ஆண்டவர் நமக்குள்ளே உருவாகும்படிக்காக, அல்லது தமது குமாரனுடைய சாயலுக்கு நம்மை ஒப்பாக மாற்றும்படிக்கு. ரோமர் 8ஆம் அதிகாரத்தின் 29ஆம் வசனம். Romans chapter 8 and verse 29. நான் சொல்றது கவனிங்க. 29 வாசிங்க. நம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு, கவனிங்க, அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். ஆமென். For those God foreknew, He also predestined to be conformed to the image